மிஸ்டர் விஜய், நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஓகே சார். விஜய், நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போப்பா. நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சித்தப்பா. சொல்லு காவேரி. குழந்தை கிடைச்சிட்டா அம்மா? கிடைச்சிட்டாளா? கடவுளே, குழந்தை நல்லா இருக்காளாடி? நீ பாத்துட்டியா அவளை? பாத்துட்டோம்மா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா. என்னதாண்டி ஆச்சு? எங்க போனா அவ? நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்த அந்த ராகவ் தாம்மா குழந்தைய கடத்திருக்கான். ராகவா? ஆமாம்மா. நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்த அவன் இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். வந்ததும் வராததுமா இப்படி ஒரு கடத்தல பண்ணிருக்கான். எப்படி நம்ம குடும்பத்து கூட அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி விஜய் சார் குடும்பத்து கூடயும் பசுபதிக்கும் அவன் பையனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. விஜய் சாரோட வைஃப் இப்ப இல்லாம இருக்கிறதுக்கும் அவன்தான் காரணமா. படுபாவி, அதுக்காக குழந்தைய போய் இப்படி பண்ணுவானா? இப்ப என்ன ஆனா அவன்? அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? அவங்க வந்த காரை மறிச்சு குழந்தைய காப்பாத்தினப்போ எல்லாரையும் கஷ்டப்படுத்தினால நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் அவன் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இது தேவைதான். எப்படியோ மொத்தமா அவன் ஒழிஞ்சான்ல, அதுவே போதும்டி. ஆமா, இப்ப குழந்தை எங்க இருக்கா? அவ என் கூட தான் இருக்கா. விஜய்தாமா, சொல்லுப்பா. குழந்தை எங்க கூட தான் இருக்கா தாத்தா. அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக சித்தப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்மள திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தி பாக்குறது இல்ல. அந்த பசுபதிக்கு அவன் பையனுக்கும் அப்படி என்ன சந்தோஷமோ தெரியல. நமக்கு அவங்க பண்ண அநியாயத்துக்கு தான் இன்னைக்கு அவன் பையனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காரு. அப்பா விஜய், குழந்தை ரொம்ப பயந்துருப்பால? ஆமா தாத்தா, காவேரி தான் அவளை சமாதானப்படுத்திருக்கா. சரிப்பா, நீ சீக்கிரம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. விஜய்,
குழந்தை தூங்கட்டும்பா, நாமெல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கலாம். குழந்தை கிடைச்சிட்டா அவளுக்கு ஒண்ணுமில்லை. நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா எங்களுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. நல்லபடியா தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா பாத்தியா? காவேரி, குழந்தை காணாம போன பதட்டத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. ஐயோ பரவாயில்லைங்க. உங்க வீட்டு குழந்தைய காணுங்கும் போது, அதுவும் என் கூட வரேன்னு சொன்ன குழந்தைய நான் கேர்லெஸ்ஸா ஸ்கூல்லயே விட்டுட்டு வந்தப்போ அவ தொலைஞ்சிருக்கான்னா என் மேலதானே உங்களுக்கு கோபம் வரும். அந்த வேகத்திலயும் கோபத்திலயும் யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அதான் குழந்தை போன மாதிரியே நல்லபடியா திரும்பி வந்துட்டால. இனிமே ராகவாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நடந்ததை பத்தி எதுவும் யோசிக்காம நிம்மதியா இருங்க. ஏமா இவ்வளவு தூரம் விஜயோட போய் குழந்தைய கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கிற. ரொம்ப நன்றிமா. ஐயோ என்னங்க நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அம்மு மேல அக்கறை இருக்கிற மாதிரியே எனக்கும் அவ மேல ரொம்ப அக்கறை இருக்கு. எனக்குமே அவளை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு பெரிய நிம்மதியா இருந்துச்சு. எங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் அழுதுட்டே தான் இருந்தா. அப்புறமா தூங்கிட்டா. காலையில எழுந்திருச்சா சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். சரி அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. இருங்க மிஸ், நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாம் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விஜய். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வெளியே எதுக்கு அடைஞ்சுக்கிட்டு? காவேரி இங்கேயே தங்கட்டுமே. காலையில அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. தாத்தா சொல்றதும் கரெக்டு தானே மிஸ். எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு, நீங்க நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க, காலையில கிளம்பி போய்க்கலாம். ஐயோ அம்மா அங்க தனியா இருப்பாங்க சார். காவேரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க எல்லாரும் என்ன தங்கிட்டு போன்னு சொல்றாங்கன்னு சொல்லு. அவங்களும் அதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க.